ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு கீ ஹோல்டர் தான் பண்ண போகிறோம், அதுவும் கீ ஷேப்லேயே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேஸ்ட் கார்ட்போர்டில் ஒரு கீ ஷேப் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இல்லையா? ஸோ நான் இந்த கீ ஷேப் தான் வரைஞ்சிருக்கேன். நிறைய கீ ஷேப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ வேறு மாதிரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் கூட ட்ரை பண்ணிக்கலாம். பட் நான் வரைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி ட்ரா பண்ணுறது. ஸோ இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ரவுண்ட் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம் கட்டர் யூஸ் பண்ணி. அவ்வளோதான், இதுவும் இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்தா தெரியும் கார்ட்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தின்னாக தான் இருக்கு இல்லையா? ஸோ இது நம்ம திக்காக வேணும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக இதே மாதிரி இன்னும் 2 பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை வச்சு அப்படியே அவுட்லைன் ட்ரா பண்ணி மற்ற 2 பீசஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் எடுத்துருக்க கார்ட்போர்ட் வந்து ரொம்பவே தின்னாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து 3 பீசஸ் வந்து யூஸ் பண்ண திக்காக்கிறதுக்காக. இன்கேஸ் நம்மளுடைய கார்ட்போர்ட் வந்து நல்லா திக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வெறும் 2 பீசஸ் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 3 பீசஸுமே சேர்த்து இப்போ நல்லா ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இது வந்து இப்போ திக்காக கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் ஃபெவிகாலும் கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது இதில் இந்த ஃபெவிகால் வாட்டர் மிக்ஸை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் பேப்பரை இப்படி ஒட்டிடலாம். இதுக்கு முக்கியமாக நம்ம அந்த சைட்ஸை கவர் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு அங்கே பெயிண்ட் பண்ண முடியும். அது அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா? இதுக்கு நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்த மாதிரியான வேஸ்ட் பேப்பர்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நான் இந்த சைட்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதே மாதிரி இது ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி முக்கியமாக இந்த சைட்ஸ் எல்லாம் கவர் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இது ட்ரையும் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆணி எடுத்திருக்கேன், சின்ன ஆணி. ஸோ இதில் வந்து ஒரு பீட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே இது மாதிரி இதில் எப்படி நம்ம வாலில் அடிப்போமோ ஸோ அந்த மாதிரி இந்த கார்ட்போர்ட்லேயும் அடிச்சிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இதோடைய டிப்பில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிபாண்ட், ஃபெவிக்விக் அப்படிலாம் ஹார்ட் க்ளூ இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக அங்கே நிற்கும். நம்மளோட கீ அது நல்லா ஹோல்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஸோ இதை இன்சர்ட் பண்ணும்போது நான் ஆணி வந்து மிடில் வரைக்கும் உள்ளே போனால் போதும். ஃபுல்லாகவும் இது பண்ணிட தேவையில்லை, உள்ளே தள்ளிட தேவையில்லை. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி சின்ன ஒரு மிரர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதையும் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ஆணிக்கு பதிலாக கீ ஹேங் பண்ணுற ஹூக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹூக்ஸ் இருந்தால் கூட அதுவே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது ஃபுல்லாகவே இன்செர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை டெக்கரேட் தான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இதை அங்கங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி கீ ஷேப்டு கீ ஹோல்டர்ஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் இருக்குது, உட்டனில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் அது மாதிரி கார்ட்போர்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு ஷேப் கீ வரைஞ்சி ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணேன். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி வருமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் வந்திருக்கு. ஸோ மேலே இந்த கொஞ்சம் மிரர் ஸ்டோன்ஸ் வச்சு மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு.
இதை நம்ம இப்படி ஹரிசாண்டலாக ஹேங் பண்ணுறதா இருந்தாலும் ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேர்ட்டிக்கலாக இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதா இருந்தாலும் ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம மொத்தம் 5 கீஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் எக்ஸ்ட்ரா கீஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆணி இல்லைனா ஹூக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கீ ஷேப்டு கீ ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்கம். இதை நம்ம அப்படியே இப்போ வாலில் ஹேங் பண்ணலாம். ஸோ வேர்ட்டிக்கலாக ஹேங் பண்ணும்போது மேலே இருக்க ஹோல் வழியாக அப்படியே ஹேங் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வேர்ட்டிக்கலாக ஹேங் பண்ணியாச்சு. ஸோ நான் மட்டும் 4 கீஸ் தான் மாட்டியிருக்கேன். கீழே ஒன்று வந்து எம்டியாக தான் விட்டுருக்கேன் மாட்டில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ரொம்பவே ஸ்டடியாக இருக்குது. கீஸுமே ரொம்ப நல்லாவே ஹோல்ட் பண்ணுது. பார்க்கறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஹரிசாண்டலாக ஹேங் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நான் இந்த சைடில் வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் இந்த ஹோல் வழியாக அப்படியே மாட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மாட்டும்போது தான் நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கிறதுல ரொம்பவே கிளியராக தெரியுது. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டை ஒரு சூப்பரான கீ ஹோல்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.